வெற்றி, லட்சுமிக்கு ஆறுதலா இருக்குமே தான் உன்னை வர சொன்னேன். ஏன்டி அவனை கஷ்டப்படுத்துற? நீ மேல போப்பா. நீங்க யாரையுமே பார்க்க விரும்பல போல இருக்கு. ஆமா, ஒரு தடவை வந்து பாருங்க. நான் சொல்றதோட உண்மை உங்களுக்கு புரியும். போதும் போதும். எனக்கு குழந்தைய பிடிக்கல, நீ சொன்ன பொய்யும் பிடிக்கல. நான் வரேன். நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க என்னாலான முயற்சியை நான் செஞ்சேன். ஆனா உன் புள்ள அதை நம்பல. இவ்வளவுதாம்மா என்னால முடியும். டீ போட்டு கொடுக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு டீ தானே, ஈஸியா போட்டுடலாம். எங்க இருக்கு? என்ன பண்றது? முதல்ல ஸ்டவ் பத்த வைக்கணுமா இல்ல பாத்திரத்தை வைக்கணுமா? ஈஸி தான். ஆனா முதல்ல எதை வைக்கிறது? எதுக்கு இவ்வளவு டென்ஷனு? டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு, அதை யூஸ் பண்ணி பார்த்துருவோம். அதான் மொபைல் இருக்குல்ல. எஸ் எஸ். இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, கிரீன் டீ, லெமன் டீ, ஐஸ் டீ. ஐய, டீல இத்தனை வெரைட்டி இருக்கா? அவசரப்பட்டு டீயை ரெடி பண்றோம்னு வேற சொல்லிட்டோம். சரி, முதல்ல இங்க என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஓகே, பால் இருக்கு. முதல்ல எதை வச்சிடும்? தண்ணியை கடைசியில் கலக்கணும்ல. இப்ப ஸ்டவ் பத்த வைக்கணும். எஸ். அப்புறம் என்ன பண்ணணும்? கொதி வந்த பிறகு டீ தூளை போடணுமா? கொதிக்கிட்ட போட்டுக்கலாம். டீ தூள் தானே இது. சர்க்கரை. எஸ். அப்புறம் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கலந்து கடைசியில தான் வடிகட்டணும்ல. சக்தி, என்னப்பா பண்ற? அது வந்து ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன சேஞ்சுக்கு டீ போடலான்னு. டீயா? நீயா? ஆமா. ஏண்டா, உனக்கு டீ போட தெரியுமா? என்னம்மா இது ஒரு பெரிய விஷயமா? ரொம்ப சிம்பிளான விஷயம். பாருங்க, இந்த போன்ல பார்த்துட்டு அப்படியே பண்ண வேண்டியதான். எங்க சொல்லு பாப்போம், எப்படி பண்ணுவ? அம்மா, பாலை நன்றாக காய்ச்சவும், சரியான அளவில் தண்ணீரை ஊத்தவும், டீ தூளை போட்டு கலக்கவும், சிறிது நேரம் கழித்து வடிகட்டி தேவையான அளவு சர்க்கரையை கலந்து சூடாக பருகவும். ஏண்டா, 1ஆம் கிளாஸ் பையன் பாடம் ஒப்பிக்கிற மாதிரி இப்படி சொல்ற? என்னடா இது? நீ இரு, நான் டீ போட்டு தரேன். இருங்கம்மா, இது என் தன்மான பிரச்சனை. தன்மான பிரச்சனையா? என்னடா சொல்ற? ஆமா, பொண்டாட்டி மேல புருஷன் எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க அருமையான டீ போட்டு கொடுங்கன்னு அனுஷ்கா தான் சொன்னா. ஐயோ அத்தை, நாளா ஒண்ணும் சொல்லல அத்தை. நீ எங்க இருந்த இவ்வளவு நேரம்? அது வெளியில தான் அத்தை. என்ன, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் லைட்டா தலை வலிக்குதுன்னு உடனே சக்தி டீ போட்டு கொண்டு வர நீங்க வந்துட்டாரு. ஏண்டா, எத்தனை நாள் எனக்கும் தலைவலி எல்லாம் வந்திருக்கு. என்னைக்காவது கொஞ்சம் சுடு தண்ணி, ஒரு டீ, ஒரு காஃபி போட்டு கொடுத்திருக்கியா? அவதாமா கேட்டா போய் சொல்றாமா? இல்லத்த, இவரே தான் டீ போட்டு தரேன்னு சொன்னாரு. நீ தானே சொன்ன? நீங்க தானே சொன்னீங்க. நான் எப்ப சொன்னேன்? அது மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தாரா? இருங்க, முழுசா சொல்ல விடுங்க. மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வந்தாரா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டாரா? அனுஷ்கா இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ கொஞ்சம் சொன்னாரு. ஃபுல்லா சொல்லிட்டேன். சொல்லு சொல்லு. இவரு இமயமலைய எனக்காக உடைச்சி இட்லி பொடி ஆக்கி தராரா, எனக்காக இந்திய பெருங்கடலை கரைச்சி சட்னி பண்ணுவாரா, அப்படி இப்படி என்னமோ சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் ஏன் மத்ததெல்லாம் நிப்பாட்டிட்ட? வளகா பணிக்கு பழம் பூவெல்லாம் திருடி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடனால அதெல்லாம் சொல்ல வேண்டியதானே? டேய், என்னது இது? அன்னைக்கு வளகாப்புல ஏதேதோ பொருள் எல்லாம் காணாம போச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஏய், அத நீதான் திருடியா? ஐயோ, நான் இல்ல, அவர்தான் ஐடியா கொடுத்தாரு. நான் இல்ல, நீதான். நீங்க தான்.
நீதான் நீங்கதான் ஏய், நீதான் நிறுத்துங்க நீங்க தான் சொன்னீங்க. நிறுத்துங்க இத பாருங்க, இன்னொரு தடவை அந்த மாதிரி ஏதாவது விசேஷம் நடக்கணும்னா என்கிட்ட சொல்லிடுங்க. நானே எல்லாம் வாங்கி நிறைவா ஏற்பாடு பண்ணிடுறேன். இந்த மாதிரி திருடாதீங்க. சரி, நான் எதுக்கு வந்தேன்? அவருக்கு மோர் எடுக்கலான்னு வந்தேன். மோர் எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜில தானே? அத்த ஒரு நிமிஷம். மோரு அத கொதிச்சிட்டு இருக்கு. என்னது மோர் கொதிக்குது. டேய், என்னடா இது? மோர்ல யாராவது டீ போடுவாங்களா? ஐயோ, ஆஃப் பண்ணு. இத வேஸ்ட் பண்ணாத. இதுல கொஞ்சம் பூசணிக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிடு. சூப்பர் மோர் குழம்பு ஆயிடும். என்ன? ஓகே, நீ தள்ளு. நீ எதுக்கு குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்த? நான் வந்தது இருக்கட்டும். டீ போட தெரியும்னு பெருமையா சொல்லிட்டு இங்க வந்து மோரை தளிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்க டீ போடுற லட்சணமா? ஏங்க, தெரியாதது தெரியாதுன்னு சொன்னா என்ன ஈகோவா? ஈகோலாம் ஒண்ணும் கிடையாது. ஈகோ தான். ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போங்க, முதல் டெஸ்ட்லயே ஃபெயில் ஆயிட்டீங்க. நான் எங்க ஃபெயில் ஆன? டீ போட்டுட்டு இருக்கல, ஐஸ் டீ மாதிரி இது ஒரு மோர் டீ, இட்டாலியன் டீ ஏதோ ஒண்ணு வெச்சுக்கோ. முதல்ல வெளியில போங்க. அத்த சொன்ன மாதிரி இது மோர் குழம்பாத வைக்கிறேன். அது சரி, அதை விடு. அம்மா சொன்னாங்கல்ல, என்னது? அடுத்த நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணனும்னா அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்கல்ல. ஐயோ, ஏய், சரி சரி, அந்த மோர் டீயை ரெடி பண்ணுடி. தேனு, இனிமே இந்த வீட்ல நீ தாண்டி மகாராணி. உன் மாமனாரு உன் குழந்தைய மட்டும்தான் கொண்டாடுறாரு. இன்னைக்கு முழுக்க அவர் வாயில இருந்து லட்சுமிங்கிற பேரே வரல. பாத்தியா? ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. வெற்றியை பார்த்ததும் மாமா மட்டும்தான் கடப்பாரிய முழுங்கிட்டு செரிக்காத மாதிரியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆனா அத்தை, லக்ஷ்மிய பாத்தியா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தியான்னு அப்படியே உருகுறாங்கல்ல. ஏய், அதிகாரம் உன் மாமனார் கிட்ட தானே இருக்கு. உன் அத்தை உருகுனா நமக்கு என்ன, இல்ல உறைஞ்சாதான் நமக்கு என்ன? இத பாருமா, அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. இத பார்த்துட்டு லக்ஷ்மி சும்மா இருக்க மாட்டா. உன் நாட்டு வைத்தியரு மொத்தமா அந்த குழந்தைய முடிக்காம மிச்சம் வச்சு ஏன் உயிரை வாங்குறான்? விடுறி, இதுவும் நல்லதுக்கு தான். குழந்தை மட்டும் செத்து பிறந்திருந்தா சட்டு புட்டுன்னு இன்னொருத்த பெத்துக்க தயாராயிருப்பா. இப்ப பாரு, புருஷன்காரனுக்கும் பிடிக்கல, சம்மந்திக்கும் பிடிக்கல. ஐயோ தேனு, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்து போயிட்டேனே. என்னம்மா சொல்ற? அந்த வெற்றி உன் குழந்தைய முறைச்சு முறைச்சு பார்த்தானா, அவன் முட்டை கண்ணு பட்டு நம்ம புள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? ஐயோ, இருடி, நான் புள்ளைக்கு சுத்தி போடுறேன். சரிம்மா, நல்லா சுத்தி போடு. என் புள்ளதான் எனக்கு கௌரவமே. என் மொத்த வாழ்க்கை இவனை நம்பித்தாமா இருக்கு. எனக்கு தெரியாதாடி செல்லம், உப்பு மிளகாயும் வேணுமே. ஏமா, அது இங்க தேடினா கிச்சன்ல இருக்க, போய் எடுத்துட்டு வா போ. இரு, நானே போய் எடுத்துட்டு வரேன். நீ இருடி, என்ன கிச்சனுக்கு எப்படி போறதுன்னு எனக்கு தெரியாதா? நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ குழந்தைய பாத்துக்க. சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரி சரி. செல்ல குட்டி, தூங்குறீங்களா? ஐயோ, என் புள்ளைக்கு எவ்வளோ திருஷ்டி. ஆத்தாடி, எவ்வளோ கண்ணு பட்டிருக்கு. மா, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. வரேன். தூங்குடா. இது பாரு, அமைதியா தூங்கணும். ராத்திரில எந்திரிச்சு சத்தம் போட்ட அப்புறம் நான் எழுந்து பாட ஆரம்பிச்சிருவேன். அது உன்னோட அழுகையை விட ரொம்ப மோசமா இருக்கும். அப்புறம் யாருமே தூங்க மாட்டாங்க. சொல்றது கேக்குதா? வெற்றி, இன்னும் எத்தனை நாளைக்கு என் கூட பேசாம நம்ம குழந்தையோட முகத்தை கூட பார்க்காம இருக்க போறீங்க? பாருங்க, மனசுல இருக்கிற கோபம் குறைஞ்சா மறைஞ்சிருக்கிற பாசம் வெளிப்படும்னு நான் பொறுமையா இருக்கேன். வெற்றி, வெற்றி.
வச்சமா பொறுக்கிறது யாரோட தப்புன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த கடவுளோட தப்புன்னா உங்க கோவத்தை நீங்க கடவுள்கிட்ட தான் காமிக்கணும். வெற்றி, என் குழந்தைகிட்ட எனக்கு எந்த குறையும் தெரியல. ஒரு மனுஷனோட அடையாளம் அவனோட உருவம் இல்லைங்க, அவனோட குணம், தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அவன் காட்டுற அன்பு, இது ரெண்டும் தான் வெற்றி. நாளைக்கு ஒருவேளை உங்க புள்ள வளர்ந்து எங்கேயாவது ஏமாத்தனா திருடினான்னு யாராவது கை காமிச்சாங்கன்னா அப்ப வெக்கப்படுங்க. இவன் உடம்புல பிரச்சனை இருக்குன்னு எவனாவது சுட்டி காட்டினானா அப்ப வெக்கப்பட வேண்டியது அவன் தானே சொல்லி இவனுக்கு புரிய வைங்க. பேசுறது கேட்க கூட உங்களுக்கு இஷ்டம் இல்லைல்ல? குழந்தையோட முகத்தை கூட பார்க்கணும்னு தோணல. பெட்லயே படுக்க வைப்போம். சும்மா இருக்க மாட்டேன். சத்தம் போடாத. அவன் எனக்கு பார்க்க கூட பிடிக்கல. என் மனசாட்சி மட்டும் உறுத்தலைனா அவனை கொன்னுடுங்கன்னு சொல்லிடுவேன்.
அப்பா மேல கோவமா? அப்பா சொன்ன உடனே அழுகையை நிறுத்திட்டியே. ஏய், நீ அப்பா புள்ளையாடா. உங்க அப்பனுக்கு புத்தி மட்டுடா. எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு உன் முகத்தை கூட பார்க்காம இருந்துட்ட. என்னடா அப்படி பாக்குற? அப்பாடா. உனக்கு அப்படியே உன் தாத்தா மாதிரி மூக்கு. நம்ம பரம்பரை மூக்குடா இது. உங்க அம்மாவை பாத்தியா? உன்னை இப்படி வளர்க்க போறேன் அப்படி வளர்க்க போறேன்னு பேசிட்டு இப்ப நீ முடிச்சிட்டு இருக்கிறது கூட தெரியாம எப்படி தூங்கிட்டு இருக்கா? நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன், அப்பா இருக்கேன். குச்சு 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 குச்சு. என்னடா உங்க அம்மா வந்துட போறா. நான் தோட்டத்துக்கு போயிட்டு நைட்டு வந்துடுறேன். அழாம இருந்து உங்க அம்மாவை தூங்க வச்சிரு, சரியா? வரட்டா? பாய். ஐயோ, டேய், உனக்கு முத்தம் கொடுக்க மறந்துட்டேன்.